இரண்டாம் உலகப் போரானது உலக வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாத கருப்பு படிந்த பக்கங்கள் கொண்டதாகும். இரண்டாம் உலகப் போரானது தனது பெயரை அழியா சுவடாய் வரலாற்றில் பதித்து சென்றிருக்கிறது. இந்த போரின் போது இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கும் கொலைகளுக்கும் அணுகுண்டுகளுக்கும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் அளவே கிடையாது, அதற்கு நிகரம் கிடையாது. சிறை பிடிக்கப்பட்ட கைதிகளுக்கும் வீரர்களுக்கும் அப்பாவி பெண்கள் உட்பட அனைவருக்கும் கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டன. அதிலும் பெண்களுக்கு பிறப்புறுப்பு பகுதிகளை துன்புறுத்தி தண்டனைகளை நிறைவேற்றினர். இதுவெல்லாம் போதாது என சில விசித்திரமான ஆயுதங்களும் கையாளப்பட்டன. அத்தகைய ஆயுதங்கள் என்னவென்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இரண்டாம் உலகப் போரில் கப்பலில் இணைக்கப்பட்ட ராக்கெட் லாஞ்சர் ஒன்று பயன்படுத்தப்பட்டது. இது 1000 அடிக்கு தூரம் சென்று தாக்கும் வண்ணம் தயாரிக்கப்பட்டிருந்தது. இது வானில் வரும் விமானங்களை தகர்க்கக்கூடிய வல்லமை பெற்றதாகும். ஹிட்லரின் நாசி படையில் தற்கொலைப்படை நாய்களும் வளர்க்கப்பட்டன. எதிரிகளின் டாங்குகள் உணவு சேமிப்பு கிடங்கு, ஆயுத கிடங்கு போன்ற இடங்களுக்கு சென்று சொல்லிக் கொடுத்தது போலவே தனது உடலில் கட்டியிருக்கும் குண்டை வெடிக்கச் செய்யுமாம். 1920ஆம் ஆண்டிலேயே இது போன்ற தாக்குதல்களை நடத்தியிருந்ததாம் ஹிட்லரின் நாசி படை. இரண்டாம் உலகப் போரின் போது மாபெரும் துப்பாக்கி ஒன்று பயன்படுத்தப்பட்டது. இதன் நீளம் 155 அடி ஆகும். இந்த துப்பாக்கியின் எடை 1350 டன்கள் ஆகும். சுமார் 98 அடி உள்ள இதன் பேரல் மூலம் 10,000 முறை சுடலாம் என்று கூறப்படுகிறது. இதுவும் ஹிட்லர் கூறியதன்படி உருவாக்கப்பட்ட ஆயுதமாகும். இதை ஜெர்மனியின் ஆயுத உற்பத்தி நிறுவன உரிமையாளர் ஃப்ரைட்ரிச் என்பவர் தயாரித்து கொடுத்துள்ளார். இரண்டாம் உலகப் போரின் போது V3 பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன. 9 அடி நீளமுள்ள குண்டுகளை ஒவ்வொரு மணி நேர இடைவேளையிலும் வெடிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த V3 பீரங்கி. இது V1, V2 ரக பீரங்கிகளின் தொடர்ச்சியாகும். 300 குண்டுகள் வரை தொடர்ந்து வெடிக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. இது ஒரு வினாடியில் 3280 அடி தூரம் வரை சென்று தாக்கும் தன்மை கொண்டதாம். இரண்டாம் உலகப் போரின் போது விசித்திரமான மினி பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன. முற்றிலும் வினோத சிந்தனையுடன் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த மினி பீரங்கிகள். ரிமோட் மூலம் இயக்கும் திறன் கொண்டது இந்த மினி பீரங்கி. ஹிட்லரின் நாசி படை இதற்கு கோலிநாத் டிராக்கட் மைன் என்று பெயரிட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 2000 அடி தொலைவில் இருந்து கூட இயக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இரண்டாம் உலகப் போரின் காலகட்டத்தில் இது போன்று சுமார் 7500 மினி பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.